Hi students, next நாம் பார்க்க போகுது ரியலைசேஷன் கான்செப்ட். ரியலைசேஷன் கான்செப்ட் அப்படின்னா வருவாய் தீர்வு கருத்து அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கண்ணு பார்த்தோம், காஸ்ட் கான்செப்ட்னா என்ன, காஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கேன், அடக்க விலை கருத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த காஸ்ட் கான்செப்டில் என்ன கண்ணு சொன்னேன், எப்பயுமே ஒரு அசட்ஸை வாங்குற அப்படின்னா அந்த அசட்ஸோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஒரிஜினல் ரேட்டை மட்டும்தான் என்ன பண்ணுவோம் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அதுதான் என்னது காஸ்ட் கான்செப்ட், அதோடைய உண்மையான விலையை மட்டும்தான் பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், டியூயல் ஆஸ்பெக்ட்ஸ் கான்செப்ட். டியூயல் ஆஸ்பெக்ட்ஸ் கான்செப்ட்னு என்னக்கண்ணே, இரட்டைத்தன்மை கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அங்கே என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே டெபிட் கிரெடிட்னு சொல்லி 2 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ டெபிட் கிரெடிட் அப்படின்னு என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற, அந்த கம்பெனிக்கு 5 lakhs நீ இன்வெஸ்ட் பண்ணுற, அப்போ என்ன பண்ணுது, உன்னை விட்டு கேஷ் வெளியே போ. சரிங்களா, எதில் இன்வெஸ்ட் பண்ணுற, பிஸ்னஸ். அப்போ பிஸ்னஸும் சரி இல்லை வந்து உன்னோட நீ அதாவது உன்னோட கம்பெனியோட ஓனராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் சரி, தனிப்பட்ட வேற ஒருத்தர் தான். கம்பெனி ஒரு ஆள், அதாவது ஓனர் ஒரு ஆளா அப்படி தான் சொல்லி நம்ம ட்ரீட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட் பண்ண பணம் என்னது கண்டிப்பாக ஓனருக்கு ஒரு நாள் என்ன பண்ணி திருப்பி தந்து தான் ஆகும். ஸோ அந்த லயபிலிட்டி அந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னை விட்டு கேஷ் வெளியே போகணும், இல்லை உனக்குள்ளே கேஷ் வெளியே வரணும். இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது என்னதே டெபிட் கிரெடிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது என்னக்கன்னு பார்த்தோம், பீரியடிசிட்டி கான்செப்ட் அப்படின்னு என்னது, கணக்கியல் கால கருத்து அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பர்டிகுலர் இயர்லையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அந்த எண்டில் ஒவ்வொரு இயர்லையும் அந்த எண்டில் நம்ம என்ன பண்ணுவோம், கணக்கு கட்டணும். சரிங்களா. ஸோ அப்படி அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம பர்டிகுலர் இயரில் நம்ம அக்கௌண்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணாதான் சில இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன பண்ண நம்மளால் கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சில இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ்க்குலாம் தேவைப்படுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு இயருக்கும் என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா. ஸோ பீரியட்சிட்டி கான்செப்ட் என்னது, கணக்கியல் கால கருத்து. ஒவ்வொரு இயர்லையும் நம்ம என்ன பண்ணுவோம், அக்கௌண்டிங்கை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது என்ன பார்த்தோம், மேட்சிங் கான்செப்ட். ஸோ மேட்சிங் கான்செப்ட் என்னது, நமக்கு ஏதாவது இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம் வரத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், ஸோ அதோடைய ரெவென்யூவும் தென் அதோடைய எக்ஸ்பென்சஸையும் என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுறது தான் என்னது மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ பொறுத்துகை கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா நான் சொன்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், வாட்டர் பாட்டில்ஸ். சரிங்களா, ஒரு 100 வாட்டர் பாட்டில் நீ தயாரிக்கிற அப்படின்னா ஸோ அதை தயாரித்து விற்றது மூலிமா உனக்கு கொஞ்சம் ரெவென்யூ வருமானம் கிடைக்குது. ஸோ அந்த வருமானம் கிடைக்கிறதுக்கு அந்த வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறதுக்கு நீ எவ்வளோலாம் செலவு பண்ணியிருக்கிற, ஸோ நம்ம இந்த ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நமக்கு இவ்வளோ வந்து வருமானம் வந்திருக்கு, ஸோ நமக்கு இது ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லி கம்பேர் பண்ணுறது தான் என்னது மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியலைசேஷன் கான்செப்ட். ரியலைசேஷன் கான்செப்ட் அப்படின்னா வருவாய் தீர்வு கருத்து. சரிங்களா, இது என்ன கான்செப்ட் வலியுறுத்துது அப்படின்னா எப்போவுமே ரிவென்யூ டிரான்சாக்ஷனை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரிவென்யூ டிரான்சாக்ஷனை என்னன்னு பார்க்கலாம். According to realization concept, any changes in value of an asset is to be recorded only when the business realize it. When assets are recorded at historical value, any changes in value is to be accounted only when it realizes அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதாவது ரியலைசேஷன் கான்செப்ட், ரெவென்யூ ஷுட் பி ரெக்கார்டட் ஒன்லி when it is realized அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா. ஸோ எப்போவுமே என்ன பண்ணும், அதோடைய எவ்வளோ அந்த பொருள் எவ்வளோ நமக்கு இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ ரெவென்யூ நமக்கு வந்திருக்கு, அதை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதில் பாருங்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அசட்ஸோட வேல்யூ. சரிங்களா, ஒரு சோஃபா ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி வச்சுருக்கோம், சோஃபாவோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வச்சுக்கோ. சரிங்களா, 50,000. ஸோ இதுதான் என்னது, இதுதான் வந்து ஒரிஜினல் அந்த சோஃபாவோட ஒரிஜினல் ரேட். சரிங்களா, இதை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு இயரையும் அதோடைய அசட்ஸ், அப்போ நமக்கு என்னது சோஃபான்றது நமக்கு ஒரு அசட்ஸ். சரிங்க, ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு சோஃபா ஒரு அசட்ஸாக தான் இருக்கும். ஸோ அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ 50,000. ஸோ அதை எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஒரிஜினல் ரேட்டில் தான் என்ன பண்ணுவோம் என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
ஒரு முடிவு எடுக்கணும். அதுதான் அந்த ரியலைசேஷன் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி இந்த ஏதாவது அசட்ஸில் ஏதாவது இந்த வேல்யூவில் ஏதாவது மாற்றம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒன்லி ரெவென்யூ ஐட்டம்ஸ் ஓரியன்டாக திங்க் பண்ணுறது தான். சப்போஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கம்பெனியில் இருக்கிற ஓனர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கம்பெனியில் சில முக்கியமானவங்களாக இருக்கட்டும், சரிங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து சோபா வந்து எவ்வளோ 50,000 வருது. ஸோ இந்த 50,000 நம்ம என்ன பண்ண முடியாது, நமக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் 60,000க்கு அந்த சோபாவை நம்ம வித்தரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. முதல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அந்த முடிவுக்கு பேர் தான் அது ரியலைசேஷன் கான்செப்ட். அதாவது இப்போ எப்படின்னா சோஃபா வந்து 50,000, ஸோ அந்த அசட்ஸில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த சோஃபா வந்து 50,000 இருந்ததை நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம், 60,000 வித்தரலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி, என்னைக்கு முடிவு பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் 60,000 வித்தரலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஃபைனலாக டிசைட் பண்ணுறாங்களோ அப்போ தான் என்னது இது ஒரிஜினல் வேல்யூவாக மாறும். ஸோ 50,000 கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், 60,000 அதோடைய ஒரிஜினல் ரேட்டாக என்ட்ரி பண்ணிடுவோம். சரிங்களா, எங்கே நம்ம அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நம்ம ஏதாவது ஒரு அசட்ஸில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்தாலும் வருது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது கம்பெனி தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கம்பெனி என்னைக்கு அந்த அசட்ஸோட வேல்யூ மாற்றலாம், அது அசட்ஸோட வேல்யூ ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு கம்பெனி முடிவு பண்ணுதோ, முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை தான் என்ன பண்ணுவாங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் கான்செப்ட். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா உண்மை ஆதார கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, Objective evidence concept requires that all accounting transaction recorded should be based on objective evidence. The objective evidence includes documentary evidence like cash receipts, invoice, etc. It ensures authenticity, accuracy, and reliability of transaction entered in the books of accounts. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் கம்பெனியில் நிறையா டிரான்சாக்ஷன் நடக்கும். சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கம்பெனியில் பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் நிறையா நடக்கும், இல்லை ஈவெண்ட்ஸ் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்லாம் எப்பயுமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எவிடன்ஸ், ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன தேவை, பாருங்க, கேஷ் ரெசிப்ட்ஸ், இன்வாய்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஷாப்புக்கு போகிறேன், அந்த ஷாப்புக்கு போயிட்டு ஏதாவது பர்ஃப்யூம் ஒன்று வாங்குறேன். சரிங்களா, ஒரு பர்ஃப்யூம் வந்து ஒரு 600 சம்திங் ஒரு பர்ஃப்யூம் வாங்குறேன். சரிங்களா, ஸோ நான் பர்ஃப்யூம் வாங்குறேன் அப்படின்னா நான் என்னோட வீட்டு செலவுக்குள்ள நான் என்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னா நான் பர்ஃப்யூம் வாங்குறதுக்கு ஒரு பில் தருவாங்க. ஸோ இந்த பர்ஃப்யூம் ஃபாகோ வந்து இவ்வளோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 600 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு பில் அவங்க கொடுப்பாங்களா. ஸோ அந்த பில்லை வச்சு தான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன் எனக்காக, ஸோ எவ்வளோ பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லி அந்த டேட் போட்டு குரானாலஜிக்கல் ஆர்டர் பிரகாரம் எந்த டேட்டில் எந்த மந்தில் வாங்கியிருக்கேன், எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணுவேன். சரிங்களா, அந்த டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நடந்து முடிஞ்சதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா அந்த பில்லு தான். அதான் அது கேஷ் ரெசிப்ட்ஸ் ஆர் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஷ் ரெசிப்ட்ஸ்ன்றது நான் கேஷ் கொடுத்தா அந்த பில் கேஷ் கொடுக்குறல்ல, அதுக்கு ஒரு ஆதாரம் என்னது, என்னுடைய ரசீது தான். ஸோ என்னுடைய பில் எடுத்துகிட்டு கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய வீட்டு செலவுக்கு நான் என்ட்ரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பில்லை வச்சு தான் என்ன பண்ணுவேன், இதோ இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன், நடந்து முடிஞ்ச ஒரு டிரான்சாக்ஷனை இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய அக்கௌண்டிங்கில் என்னுடைய வீட்டு செலவுக்கு நான் மெயின்டைன் பண்ணுற நோட்டில் எழுதி வைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக அதை எழுதுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன தேவை, ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட், ஆதார ஆவணம், அதானது கேஷ் ரெசிப்ட், இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பொருள் வாங்குறோம், என்ன வாங்கியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ரன் பண்ணுற அப்படின்னா அந்த பொருளை தயாரிக்கணுமா, பொருளை தயாரிக்கிறதுக்கு நிறையா செலவு பண்ணியிருப்பியா. ஸோ அதுக்கு எல்லாமே என்ன தேவை, நீ ஒரு பில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இந்த திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். அந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பில் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்கௌண்டன்ட் வந்து இந்த எவிடன்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனியில் நடக்கிற டிரான்சாக்ஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இது லீகலாக வந்து கோர்ட்டே இது வந்து ஒரு எவிடன்ஸை அக்செப்ட் பண்ணிக்குது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எந்த ஒரு ஆதாரம் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டேட்டில் இந்த பில்லு வாங்கினேன், ஸோ இந்த டேட்டில் இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்பயுமே ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் ரெக்கார்ட் ரெடி பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. சரிங்க, அதனால தான் அதை எவிடன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்ல வர அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் இல்லாமல் நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, கம்பெனியில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா
ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் இல்லாமல் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ அப்போ தான் என்ன பண்ணும், அது வந்து ஆத்தென்டிசிட்டி, அக்யூரேசி அண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ ஆத்தென்டிசிட்டியே இருக்கட்டும், அக்யூரேசினா ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு மீன்ஸ் உண்மையாக இருக்கும் அந்த ரெக்கார்டு தான். அப்படி நீ ஒரு வவுச்சர் வச்சு நீ பண்ணால் மட்டும்தான் உனக்குன்னு ஒரு எவிடன்ஸ் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிடுச்சின்னு சொல்லி நீ அதை அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு எவிடன்ஸ் நீ பாதுகாத்து வந்தால் தான் அது என்னது ஒரு உண்மையான ஒரு ரெக்கார்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்டாக நம்ம நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று அக்யூரசின்றது ஒரு துல்லியத்தன்மை. அப்போ தான் நம்மளோட ரிசல்ட் கிளியரிட்டியாக இருக்கும், நமக்கு இதுதான் உண்மையாக நிலவரம், அதை நம்புற மாதிரி இருக்கும். ரிலையபிலிட்டின்னு அது நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம எப்பவுமே ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணவே கூடாது. அப்படி ரெக்கார்ட் பண்ண அப்படின்னா அது வந்து என்னது ரிலையபிலிட்டியாக இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தேவை. சரிங்களா? அடுத்தது பார்க்க போகுது அக்யூரல் கான்செப்ட். அக்யூரல் கான்செப்ட் அப்படின்றது பாருங்க, நிகழ்வு தீர்வு கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எப்பயுமே ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். அக்கார்டிங் டு அக்யூரல் கான்செப்ட்ஸ், தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி டிரான்சாக்ஷன் ஆர் ரெகக்னைஸ்ட் ஆன் மெர்கன்டைல் பேசிஸ் when they occur and not when cash is paid or received. Revenue is recognized when it is earned and expenses are recognized when they are incurred. All expenses and revenues related to the accounting period are to be considered irrespective of the fact that whether revenues are received in cash or not and whether expenses are paid in cash or not. For example, credit sale is recognized as sale though the amount has not been received immediately. Second one, rent for the month of March 2018 has not been paid and if the accounting period 1/4/2017 to 31/3/2018, it will still be recorded as an expenses for the accounting year 2017 to 2018 because it had become due அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அக்யூரல் கான்செப்ட் அப்படின்னா நிகழ்வு தீர்வு கருத்து அப்படின்னு சொல்லும். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது எப்பயுமே என்ன பண்ணுறோம், இந்த டிரான்சாக்ஷன் எப்பயுமே மெர்கன்டைல் பேசிஸ் வியாபார நோக்கத்தோடு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வியாபாரம்னா என்ன பண்ணுறோம், நம்ம பொருளை விற்கிறோம் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஒரு கடை வச்சிருக்க, ஸோ அந்த கடையில் என்ன பண்ணுவேன், நீ பொருளை வாங்கலாம் விற்கலாம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஒரு ஷாப் ஒரு கடை வச்சுருக்கோம். சரிங்களா? அந்த கடையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு கூட்ஸ் வாங்கி போகிறாங்க. சரிங்களா? அந்த கூட்ஸ் எப்படி வாங்குறாங்க அப்படின்னா கடனுக்கு வாங்குறாங்க. சரிங்களா? கடனுக்கு வாங்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீ கேஷ் ரிசீவ் பண்ணலை. சரிங்களா? நீ உடனே என்ன பண்ணல, கேஷை ரிசீவ் பண்ணல. ஸோ அந்த கேஷ் வந்து எப்போனாலும் உனக்கு வரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஒரு கடனுக்கு வாங்கிட்டு போகிறார். ஸோ இப்போ உடனே கிடைக்காது, பட் எப்போனாலும் என்ன பண்ணுவார், அவர் உனக்கு கொடுத்துருவார். சரிங்களா? நீ சொல்லியிருப்ப, சார் இந்த மாதிரி 2 மாதத்துக்குள்ளே எனக்கு இந்த அமௌண்ட்டை நீ எங்களுக்கு கொடுத்துடணும், 3 மாதத்துக்குள்ளே எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்ப சொல்லியிருப்பீங்க. ஸோ நீ என்ன பண்ணுற, அந்த பொருளை அந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், விற்றுட்டேன். ஸோ அந்த இடத்துல ஒரு ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. சரிங்களா? அது என்னது, உன்னுடைய கூட்ஸ் என்ன பண்ணியிருக்க வித்துட்ட. ஸோ உன்னை விட்டு என்ன பண்ணுறது, கூட்ஸ் வெளியே போகுது, அந்த டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு. பட் நீ கேஷ் ரிசீவ் பண்ணாலும் சரி ரிசீவ் பண்ணலனாலும் சரி அந்த டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்யூரல் கான்செப்டில் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ கேஷ் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி ரிசீவ் பண்ணிருந்தாலும் சரி, பட் அங்கே ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ் நடந்திருந்ததுன்னா அப்படின்னா அதை தான் என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, கடனுக்கு அந்த பொருளை நீ வித்துட்ட, அந்த டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே பாருங்கள், அதே மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்க, கிரெடிட் சேல் இஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் சேல்ஸ் தோ
தி அமௌண்ட் ஹேஸ் நாட் பீன் ரிசீவ்ட் இமீடியட்லி. என்ன பண்ணுற, நீ ஒரு கடனுக்கு ஒரு பொருளை விற்றுட்ட, அந்த பொருளுக்குண்டான பணத்தை என்ன பண்ண முடியாது, உடனே நீ வாங்க கிடையாது. ஏன் அப்படின்னா நீ அப்புறமா கூட வாங்கிக்குவ இல்லையா. ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு மெர்கண்டைல் பேசிஸ், விற்பனையாக அங்கே வந்து என்ன பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றதால இதை தான் என்ன பண்ணுவாங்க அக்யூரல் கான்செப்டில் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க எடுத்துக்குவாங்க. ஸோ நீ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கலாம், ரிசீவ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ ரெண்டுமே என்ன பண்ணியிருப்பாங்க இந்த கான்செப்டில் எடுத்துக்குவாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்க. ரெண்ட் for the month of March 2018 has not been paid, and if the accounting period 1/4/2017 to 31/3/2018 will still be recorded as an expenses for the accounting year 2017 to 18 because it had become due அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஒரு அக்கௌண்டிங்கை வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த டேட்டில் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். 1/4/2017 ஆரம்பிச்சு 1/4 ஏப்ரல் ஆரம்பிச்சு 31/3 மார்ச்ல தான் முடியும் 2018. இதுதான் ஒரு அக்கௌண்டிங் இயர். ஸோ இந்த இயர் பிரகாரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பயுமே அக்கௌண்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 1/4 ஆரம்பிச்சு 31/3 கணக்கு முடிச்சிடுவாங்க. ஸோ அப்படி தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன், அந்த இயருக்கான ஒரு ரெண்ட் நீ வாடகை கட்டணும் சரிங்களா. இப்போ நம்ம கம்பெனி நடத்துகிற அது வாடகைக்கு நடத்துகிறேன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த இயருக்கு நீ வாடகை கட்டணும் சரிங்களா. சப்போஸ் அந்த இயர்க்குள்ள 1/4/2017 to 31/3/2018 நீ வந்து ரெண்ட் என்ன பண்ணல, பே பண்ணலை சரிங்களா. ஸோ பே பண்ணலைனாலும் நெக்ஸ்ட் இயர் என்ன வந்துடும், என்னக்கான டேட் வரும், இதுவே மாறிடுமா, எப்படி மாறும் பாருங்க. இப்போ என்ன சொன்னேன், 1/4/2017 to 31/3/2018. இப்போ என்ன பண்ணுவேன், 1/4/2018 என்னது 31/3/2019 இது நெக்ஸ்ட் இயர் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் இயருக்கு நீ என்ன பண்ணலாம், ரெண்ட் பே பண்ணலை. இப்போ என்ன பண்ணுச்சு, இந்த வருஷம் 1/4 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டிரான்சாக்ஷனுக்கு நீ பணம் கொடுக்கல, பட் எப்போனாலும் என்ன பண்ணணும், அந்த 1 இயர்க்கான ரெண்ட் நீ கொடுத்து தான் ஆகணும். அந்த ஈவெண்ட்ஸ் நடந்து முடிஞ்சிடுச்சு சரிங்களா. அந்த மாதிரி ஈவெண்ட்ஸை கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்யூரல் கான்செப்டில் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, போன வருஷத்துக்கு நீ பணம் கொடுத்துருக்கணும் இந்த இயருக்கு, பட் கொடுக்கல, நெக்ஸ்ட் இயர் வந்துருச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறோம், போன வருஷத்துக்கு நீ என்ன பண்ணணும், ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அந்த இயருக்கு ஒரு செலவாக தான் இருக்கும், கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ அக்யூரல் கான்செப்ட் அப்படின்னு நான் புரியுதா கண்ணு. ஸோ அக்யூரல் கான்செப்ட்ன்றது என்ன சொல்லியிருக்கேன், நிகழ்வு தீர்வு கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. எப்பயுமே அக்யூரல் கான்செப்ட் வந்து என்னது, ஒன்லி மெர்காண்டைல் பேசிஸ், வியாபார அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த டிரான்சாக்ஷனை நீ கேஷ் ரிசீவ் பண்ணாலும் சரி, ரிசீவ் பண்ணலாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னாவே அதை என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்டு எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஸோ கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னா நிலைத்தன்மை மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைத்தன்மை மரபு அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்டிங்கோட பிரின்சிபல்ஸ் அதோடைய நடைமுறைகளை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பவுமே தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருவாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. சரி பார்க்கலாம். The consistency conventions implies that the accounting policies must be followed consistently from one accounting period to another. The results of different years will be comparable only when same accounting policies are followed from year to year. For example, if your firm follow the straight line method of charging depreciation since its purchase or construction, the method should be followed without any change. However, it does not mean that change are not possible. So கீழ இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்லேயே சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசிஸ் கேன் பி இன்கார்பரேட்டட் in the following circumstance: to comply with the provisions of law, to comply with the accounting standards issued, and to reflect true and fair view of state of affairs of the business அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி மீன்ஸ்
இப்போ அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னால் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸு சரி ஒரு விதமான பிரின்சிபல்ஸ் சரி ஒரு கொள்கைகள் வந்து இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரே மாதிரியான அக்கௌண்டிங்கை ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒரே விதமாக இயர் பை இயர் வந்து ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொரு இயரும் மாற்றிட்டு வந்த அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது. ஒவ்வொரு இயர்லும் ஃபார் எக்ஸாம்பிள் 2018 ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற, 2019 ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற அப்படின்னா நம்மளால கம்பேர் பண்ணி போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, நம்மளால தெரிஞ்சிக்க முடியாது. பட் எல்லா இயரும் 2018, 2019, 2020 இந்த மாதிரி இயர் பை இயர் என்ன பண்ணுறோம், ஒரே விதமான பிரின்சிபல்ஸையும் அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படின்னா நம்மள என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து கம்பேர் பண்ண முடியும். ஒரு போன வருஷம் என்ன நடந்துச்சு, இந்த வருஷம் என்ன நடக்குது, போன வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், இந்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், எவ்வளோ செலவு நடந்திருக்கு, ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக செலவு பண்ணியிருக்குமா இல்லை கம்மியாக பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி ஓவரால் கம்பெனி நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு ரெக்கார்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாய்ஸ் வந்து நம்மளால் கம்பேர் பண்ணலாம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி அக்கௌண்டிங்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு இயரும் என்ன பண்ணுறோம், கரெக்டாக நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒவ்வொரு இயரும் ஒரே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பவுமே கம்பெனியில் ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு சம் டிரான்சாக்ஷனாக நீ ரெக்கார்ட் பண்ணுற அப்படின்னா அது எப்படி இருக்கணும், கண்டிப்பாக ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கணும். சரிங்களா? அந்த பிரின்சிபல்ஸ் ஒரு கொள்கை நடைமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே அக்கௌண்டிங்கில் நீ இயர் பை இயர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ணி கம்பெனி பற்றி சில முடிவுகள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே அவங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இஃப் எ ஃபர்ம் ஃபாலோஸ் தி ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் சார்ஜிங் டெப்ரிசியேஷன், அதாவது நான் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னா நேர்கோட்டு முறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு இயரும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ன்றது ஒரு ஃபார்முலா, ஒரு ரூல்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சப் யூனிட்ஸ் வரக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம 10th யூனிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் நேர்கோட்டு முறைன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒரு டைம் நீ ஃபாலோ பண்ணுற அப்படின்னா ஒரு 2018 நீ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் யூஸ் பண்ணி நீ வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற. சரிங்களா? 2019 இருக்கட்டும், 2020 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், இயர் பை இயர் என்ன பண்ணணும், நீ கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் மட்டும்தான் என்ன பண்ணணும், அந்த ரூல்ஸை மட்டும்தான் நீ ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த கம்பெனியோட உண்மையான பொசிஷன் என்ன அப்படின்றது உன்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இயர் பை இயர் நீ சேஞ்சஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, உன்னோட கம்பெனியோட நிலவரம் போன வருஷம் ப்ரீவியஸில் என்ன நடந்தது, இப்போ என்ன கரண்டில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நல்லா பண்ண முடியாது. கம்பேர் பண்ணி ஒரு நல்ல ஒரு கம்பெனி பற்றி ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்படி கரெக்டாக நம்ம அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி இயர் பை இயர் நம்ம இப்படி ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே. பாருங்கள், ஸோ எந்த மாதிரி வந்து அக்கௌண்டிங் பாலிசிஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அக்கௌண்டிங் பாலிசிஸ் அப்படின்றது கணக்கியல் கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்டிங் பாலிசிஸ் யூஸ் பண்ணுறது மூலமா ஃபர்ஸ்ட் ஒன் டு கம்ப்ளை வித் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, சட்ட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. எதுக்கு, கரெக்டாக நம்ம அக்கௌண்டிங் பாலிசியை கரெக்டாக இயர் பை இயர் கரெக்டாக என்ன பண்ணுறோம், ஒரே மாதிரியான பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. யூஸ் பண்ணுறதால நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக கவர்மெண்ட்க்கு ஏதாவது எவிடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டு கம்ப்ளை வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இஷ்யூட் அண்ட். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது கணக்கியல் தரநிலைகள். ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மெர்ஜ் ஆகிற மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு அக்கௌண்டிங் ஒரு பெனிஃபிட் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், அடாப்ட் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டு ரிஃப்ளெக்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அஃபயர்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்படி கரெக்டாக நம்ம ஒரு அக்கௌண்டிங் பாலிசிஸை இயர் பை இயர் ஃபாலோ பண்ணுறதால நம்ம கம்பெனியோட
ட்ரூ அண்ட் ஃபேர் அப்படின்னது உண்மையான மற்றும் நேர்மையான நிலை என்ன அப்படின்றது நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அந்த இன்ஃபர்மேஷன் அக்கௌண்டிங் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறது, சட்ட தேவைகளை பூர்த்தி செய்து நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை அடாப்ட் ஆகிறோம். தேர்ட் ஒன்று என்ன பண்ணுறோம், கம்பெனியோட உண்மையான நிலை என்ன அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். எப்படி அப்படின்னா இயர் பை இயர் நான் ஒரே விதமான பாலிசிஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அப்படி நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்பெனி பற்றி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கன்வென்ஷன்ஸ் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர்ஸ் அப்படின்னா முழு வெளிப்படுத்தல் மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. முழு வெளிப்படுத்தல் மரபு. ஸோ பாருங்க, இட் இம்ப்ளைஸ் தட் தி அக்கௌண்ட்ஸ் மஸ்ட் பி ப்ரிப்பேர் ஹானஸ்ட்லி அண்ட் ஆல் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் should be disclosed in the accounting statement. This is important because the management is different from the owners is most of the organization. The disclosures should be the 2 markla kepankana full and fair and adequate so that the users of the financial statements can make correct assessment about the financial position and the performance of the business unit. Conventions of full disclosures பாருங்க, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு அக்கௌண்டிங்கை ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஹானஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஹானஸ்டாக அது நேர்மையாக நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா, ஒரு அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம நேர்மையாக ப்ரிப்பேர் பண்ணாதான் கம்பெனி பற்றிக்கு தேவையான ஒரு அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதோடைய தகவல் என்ன அப்படின்றது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃப்ராட் தானே பண்ண அப்படின்னா கம்பெனியோட உண்மையான ஒரு பொசிஷன் என்னன்றது நமக்கு தெரியாமே போயிடும். சரிங்களா, நடந்தது வேற, நீ எழுதுறது வேறையா இருக்கு அப்படின்னா கம்பெனி எப்படி போயிட்டு இருக்குன்னு நல்லா என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால தான் அது எப்பயுமே ஒரு அக்கௌண்டிங் நீ ரெக்கார்ட் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவை, சோர்ஸ் டாக்குமெண்ட் தேவை. சரிங்களா, அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் வச்சு நீ என்ன பண்ணும், ஆனஸ்ட்டாக என்ன பண்ணும், ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணாதான் கம்பெனியோட ஓனர்ஸ்க்கு வந்து என்ன பண்ண முடியும், உன்னால் கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்ட்னர்ஷிப் லிமிட்ஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, கம்பெனி வேறு இடத்துலையும் ஓனர்ஸ் வேறு இடத்துலையும் இருப்பாங்க. ஸோ ஓனர்ஸ்க்கு வந்து அந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீ ஆனஸ்ட்டாக அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணாதான் கம்பெனி பற்றி ஒரு ஓனர்கிட்ட ஒரு உண்மையான இன்ஃபர்மேஷனை அவனால் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்க, ஃபுல் fair and adequate. பாருங்க, this disclosure should be full, fair, adequate so that the users of financial statement can make correct assessment about the financial position and performance of the business unit அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே என்ன பண்ணும், ஹானஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஹானஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுறது மூலியமாக உனக்கு என்னது, ஒரு அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தெரியும். அந்த அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணுற ஒரு கம்பெனியே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு உண்மையான கம்பெனி என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ கரெக்டாக ஹானஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் உன்னுடைய ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல், ஃபேர், அடிக்குவேட், முழுமையானதாகவும் நேர்மையானதாகவும் போதுமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் தான் கம்பெனியோட சில யூசஸ், பயனீட்டாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த யூசர்ஸ்க்கு கம்பெனி பற்றி சில இன்ஃபர்மேஷன் உன்னால் சொல்ல முடியும். அப்போ தான் ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்னு உனக்கு தெரிவிக்க முடியும், கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, பிஸ்னஸில் எப்படி நடந்துட்டு இருக்குன்றத இன்ஃபர்மேஷனை உனக்கு தெரியும். இங்கே என்ன சொல்ல வராங்க, எப்பயுமே நீ ஆனஸ்ட்டாக ஒரு அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணாதான் அது என்னது ஃபுல், ஃபேர், அடிக்குவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே எப்பயுமே இது என்ன இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க, ஆனஸ்ட்டாக நீ அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணுன்றது மட்டும் தான் சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன், கன்வென்ஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்க, according to this convention, financial statement should disclose all material items which might influence the decisions of the users of financial statements. Hence, any items which is not significant and is not relevant to the users need not be disclosed in the financial statement. This principle is basically an exception to the full disclosure principle. The terms materiality is subjective in nature. Materiality depends on the amount involved in the transaction, size of the business, nature of information, requirements of the persons making decision, etc. An item's material to
one person may be immaterial to another person. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா கன்வென்ஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முக்கியத்தன்மை மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் மூலிமா நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பெனி இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சில யூசஸ் இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த யூசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனி பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் என்ன நடக்குது, கம்பெனி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன, நிதிநிலை அறிக்கை, பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு, நமக்கு போட்ட பணம் நமக்கு கிடைக்குமா, நிறைய இன்ட்ரெஸ்ட் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் யூசர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உனக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனியோட டீட்டெயில்ஸை வந்து க்ரியேட் பண்ண நினைப்பாங்க. சரிங்களா. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் யூசஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம அக்கௌண்டிங்கை க்ரியேட் பண்ணணும். சரிங்களா. அதுதான் என்னது கன்வென்ஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டிக்கு தேவையானது இன்ட்ரெஸ்ட் யூசர்ஸ்க்கு தேவையான தகவலை கொடுக்கறது தான் இதோடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன கான்செப்ட்னா ஒன்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், நிதிநிலை அறிக்கை, பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்லாம் உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா. ஸோ அப்போ தான் சில இன்ட்ரெஸ்ட் யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீ அக்கௌண்டிங் பாலிசிஸை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க கம்பெனி பற்றி சில முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் என்னது கன்வென்ஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் என்ன பண்ணுறாங்க, ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கூட்ஸ், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்ஸ் வாங்குகிறோம், அந்த கூட்ஸோட வேல்யூ எவ்வளோ, அதோட அமௌண்ட் வைஸ் அந்த கூட்ஸோட எவ்வளோ ரேட், ஒரிஜினல் ரேட் எவ்வளோ, ஸோ அது வந்து அதோட எவ்வளோக்கு வாங்கியிருக்க, சரிங்களா, அதோடைய குவாலிட்டி எவ்வளோ, சரிங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சில இன்ட்ரெஸ்ட் யூசர்ஸ்க்கு தேவைப்படும். சரிங்களா. சில இன்ட்ரெஸ்ட் யூசர்ஸ்க்கு தேவைப்பட்டதான் கம்பெனி பற்றி சில முடிவுகளை எடுப்பாங்க, எப்படி கம்பெனி ரன் பண்ணலாம், எப்படி வந்து பிளான் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4-5 கம்பெனி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியும் கரெக்டான ஒரு அக்கௌண்டிங் பாலிசிஸை ரெக்கார்ட் பண்ணணும். பட் அந்த இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணும். இப்போ வேறு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில வேறு இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ், ஸோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவான் இன்னொரு கம்பெனியில் வேறு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் மாறலாம். பட் இயர் பை இயர் ஒரு கம்பெனி நடக்குது அப்படின்னா இயர் பை இயர் ஒரே விதமான அக்கௌண்டிங் பாலிசிஸ் என்ன பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல கன்வென்ஷன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்படின்னா சில இன்ட்ரெஸ்ட் யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக அக்கௌண்டிங் பாலிசிஸ் யூஸ் பண்ணி அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் பாயிண்ட் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் கன்சர்வேட்டிசம்ஸ் ஆர் ப்ரூடன்ஸ். ப்ரூடன்ஸ் மீன்ஸ் விவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு முன்னெச்சரிக்கை மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இட் இஸ் எ பாலிசிஸ் ஆஃப் காஷன்ஸ் ஆர் பிளேயிங் சேஃப் வைல் ரெக்கார்டிங் தி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஒன் ஹாஸ் டு ஆன்டிசிபேட் நோ இன்கம் பட் ப்ரொவைட் for all possible losses. For example, the closing stock in the factory is valued at 35,000 at cost price and 25,000 at its realizable price, but while recording in the books the value of 25,000 will be considered being the lower of the two. According to realization concept, any increase in value is not to be accounted unless it has materialized. The conservatism conventions puts further restrictions on it. Any unrealized gain is not to be anticipated, but provisions can be made against all பாசிபிள் லாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸோ இதோட ஒரு முன்னெச்சரிக்கை மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் மூலயமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு கம்பெனி நடத்துகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி எப்பயுமே ப்ராஃபிட்டில் தான் கிடைக்கும்னு சொல்லி ப்ராஃபிட் மோட்டிவோட என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கம்பெனியில் லாஸும் வரும். ஸோ என்ன ஒரிஜினாலிட்டி அங்கே என்ன கம்பெனி நடந்திருக்கோ ஸோ அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ கம்பெனியில் லாஸ் வருதா, ஓகே லாஸ், ப்ராஃபிட் வருதா, ஓகே ப்ராஃபிட். ஸோ அதுதான் அது ஒரு உண்மையான ஒரு நிலவரத்தை கம்பெனியில் என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்றதை நமக்கு வெளிப்படுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு க்ளோசிங் ஸ்டாக் அந்த கம்பெனியில் லாஸ்ட்டாக இறுதி சரக்கு இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இயரில் கொஞ்சம் ஸ்டாக் வந்து மீதி இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் எவ்வளோக்கு விற்றுருக்கணும் அப்படின்னா 35,000க்கு விற்றுருக்கணும்.
ஸோ அந்த பொருள்லாம் விற்றோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கணக்கு கிடச்சிருக்கணும், 35,000 கிடச்சிருக்கணும். பட் அது எவ்வளோக்கு விற்றுருக்கோம், 25,000 தான் விற்றுருக்கோம். ஸோ நம்ம இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு, 35,000 வர வேண்டிய 35,000 வர வேண்டிய இடத்துல ஒன்லி 25,000 மட்டும் தான் என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வந்திருக்கு, 25,000. ஸோ நம்ம என்ன இந்த இடத்துல 10,000 லாஸா. ஸோ 10,000 என்னது நமக்கு லாஸ். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 35,000 ப்ராடக்ட் விற்றுருக்கணும். ஸோ 35,000 தான் என்ட்ரி பண்ணணும் அப்படின்றது தப்பு. ஸோ எவ்வளோக்கு விற்றுருக்கோம், 25,000. ஸோ 35,000 35,000 மதிப்புள்ள ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வர 25,000 தான் விற்றுருக்கோம். ஸோ எவ்வளோ லாஸு, 10,000 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிடணும். ஸோ எவ்வளோ பொருளை விற்றுருக்கோம், 20,000க்கு தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கம்பெனியோட ஒரிஜினல் ரேட், அந்த ப்ராடக்டோட ரேட் எவ்வளோ விற்றுருக்கோன்றதை மட்டும் என்ன பண்ணணும், நம்ம ரெக்கார்டில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கம்பெனியில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற நடவடிக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான், ஸோ அது லாஸில் போனாலும் சரி ப்ராஃபிட்டில் வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும், அப்படி ரெக்கார்ட் பண்ணுறது மூலயமா தான் கம்பெனியோட உண்மையான நிலவரம் என்ன அப்படின்ட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இடத்துல பாருங்கன்னு, டூ யூ நோ, இப்போ புரியுதா கண்ணு, முன்னெச்சரிக்கை மரபுன்னு என்னென்னு. ஸோ கம்பெனியில் இருக்கிற ஒரிஜினாலிட்டிஸ் எல்லாமே என்ன நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் இது. சரிங்களா? ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட் மோட்டிவோடு இல்லாமல் லாஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி அதுக்கும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுவும் என்ன பண்ணணும், லாஸ் வரதுக்கு உண்டான சான்சஸ் என்ன இருக்குது, எப்படிலாம் கம்பெனி ஏன் லாஸ் வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், சில முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு உண்மையான வந்து ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் பாருங்கள் கீழே ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்கள், டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, என்ன தெரியும் பாருங்கள், கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், conventions of consistency and accurate concepts are considered as fundamental accounting assumptions அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னது நிறுவன தொடர்ச்சி கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்கு சொன்னேன், கம்பெனி எப்படி ஃப்யூச்சரில் ரன் ஆகும், எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரை பற்றி எடுக்கிறது அந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். சார் நம்மளால இதுக்கு மேலே இந்த கம்பெனி நம்மளால ரன் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ இந்த கான்செப்ட் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், கன்வென்ஷன்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை மரபு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதை என்ன பண்ணுறோம், எப்படி அக்கௌண்டிங் பாலிசிஸ்லாம் கரெக்டாக எப்படி ஃபாலோ பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் ஆடு. நெக்ஸ்ட் ஒன் அக்யூரல் கான்செப்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நிகழ்வு தீர்வு கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இந்த கான்செப்ட்லாம் நமக்கு எதில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதாவது கணக்கியலின் அடிப்படை அனுமானங்கள் இது எல்லாமே அது அக்கௌண்டிங்கோட ஒரு ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா?